மக்களே, நம்ம இன்னைக்கு இணைந்திருக்கிறோம் கனெக்ட் வித் கிராமம் என்ற விளக்கோட முதலாவது எபிசோட். இன்னைக்கு நம்ம எந்த ஊரை பத்தி பார்க்க போறோம்னா டிக்கோ எஸ்டேட் அப்படின்ற ஒரு அழகான ஊரை பத்தி தான். இந்த ஊர் எங்க அமைந்திருக்குன்னா ஹத்தன் அப்புறம் டிக்கோயா, இந்த 2 நகரங்களுக்கு மத்தியில நீங்க இந்த ஊரை தாண்டி தான் எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம். அதாவது சாஞ்சுமலை, மஸ்கெலியா, பகவந்தலா, இந்த மாதிரி எந்த ஊருக்கு நீங்க போகணும்னாலும் இந்த டிக்கோ எஸ்டேட் அப்படின்ற இந்த ஊரை கடந்து தான் நீங்க போகணும். ரொம்பவுமே பிரசித்தமான ரொம்ப அழகான ஒரு ஊராகவே இது காணப்படுது. இந்த ஊர்ல நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு தேயிலை ஃபேக்டரி இருக்கு, அதே மாதிரி ஒரு கோவில் இருக்கு, சிறுவர் பாடசாலை, முன்பள்ளி, ஆரம்ப நிலை பாடசாலை, அதே மாதிரி இப்ப புதிதாக உருவாக்கப்பட்டு வருகின்ற ஒரு கம்யூனிட்டி கிச்சன், வைத்தியசாலை, கிராம சேவகர் அலுவலகம், இந்த மாதிரி நம்மளுக்கு அத்தியாவசியமான தேவையான எல்லா நிர்வாக அமைப்புகளுமே இந்த கிராமத்துல காணப்படுது. நம்ம இன்னைக்கு எங்க இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டிக்கோ கிராமத்தோட விளையாட்டு மைதானம். இந்த விளையாட்டு மைதானத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சித்திரையில நம்மளுக்கு தெரியும் இளவேநீர் காலம். இப்போ இந்த காலநிலையில நம்மளுக்கு இளவேநீர் காலத்தை எங்கேயுமே பார்க்க முடியறது இல்லையே அப்படின்ற ரொம்பவுமே கவலையில இருந்தோம். ஆனா இந்த விளையாட்டு மைதானத்துல இளவேநீர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பூக்கள்லாம் பூத்து ரொம்பவுமே அழகா காட்சியளிக்கிறத நம்மளால காணக்கூடியதா இருக்கு. இந்த விளையாட்டு மைதானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல எந்த ஒரு கலாச்சார நடவடிக்கைகள் நடந்தாலும், அதே மாதிரி விளையாட்டு போட்டிகளா இருந்தாலும், இந்த கிராமத்துல ஒரு விசேஷ வைபவங்கள் இப்படி எது நடந்தாலுமே இந்த விளையாட்டு மைதானத்துல தான் நடத்துவாங்க. இப்போ இந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவங்க கிட்ட இருந்து இந்த ஊரில் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலாச்சாரங்கள், மக்களுடைய வாழ்க்கை முறை, அதை பற்றியெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஆச்சி. இப்போ இந்த ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி முந்தியிலேருந்து ஒரு திருவிழாக்கள் கொண்டாடி இருப்பாங்க. அதே மாதிரி எப்படி மக்கள் வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய கலாச்சாரங்கள்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? வேலையெல்லாம் நல்லா தான் நடந்துச்சு. முந்தி நான் இருக்கும் பொழுது இப்போ நல்லா சுகாதாரமாக இருந்துச்சு. இப்போ விட இப்போ இருக்க சுகாதாரம் அப்போ இல்லை, இப்போ நல்லோம். இப்போ பார்க்கும்பொழுது எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க கூட. முந்தி சம்பளமும் குறைவு, வேலை கஷ்டம், அப்போல்லாம் செஞ்சு நாங்கள் சமாளித்து வந்திருக்கோம். திருவிழாலாம் நல்லா சுகாதாரமாக தான் நல்லா பெரியவங்களாக இருந்து திருவிழாலாம் நல்லா போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ பார்க்க போனால் தான் திருவிழான்னு சொன்னால் போகிறதுக்கே பயமாக அடிச்சுக்கிறாங்க பிடிங்க பார்க்க போனால். இந்த சுகாதாரமே இப்போ போய் பார்க்க இயலாமல இருக்குது, வெளியில் நடக்கவே பயமாக இருக்குது. இந்த ஊராச்சு இப்போ வீடுகள்லாம் இருக்குதுனே, அந்த லயங்கள்லாம் பிரிச்சிருக்கிறாங்க, ஒரு தொகுதியாக இருக்குதுனே. அதே மாதிரி இப்போ இருக்கிற மாதிரியே தான் முந்தியிலேருந்து இருந்துச்சா, இல்லை முந்தி வேறு மாதிரி இருந்துச்சு? முந்தி வேறு மாதிரி இருந்துச்சோ. முந்திமா இதெல்லாம் தோட்டம், எல்லாம் நம்ம தோட்டம் தான். அந்த தோட்டம் அங்கே இங்கே அந்த பில்லுக்காணி எல்லாமே நம்மளோட தான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த வீடை ஆளுங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி இப்போ நம்ம குடும்பம், ஒரு குடும்பத்தில் நாங்கள் 2 குடும்பம் வாழ்ந்தோம். அக்கா குழந்தைங்க, அக்கா புருஷன் எல்லாமே நாங்கள் அக்காடு பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா வாழ்ந்தோம். அப்போ அதனால வீடு பத்தாதுன்னு சொல்லி எங்களுக்கு இந்த கொடை கொடுத்தாங்க, கட்டினாங்க. அதுக்கு பிறகு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கும் கட்டினாங்க. அதுக்கு பிறகு இந்த 2 கோடஸும் நாங்கள் 2 குடும்பமும் இருக்கோம், இந்த மச்சாவோடும் நாங்களும். இப்போ இதெல்லாம் சும்மா நாங்கள் மரகரி போட்டு தோட்டம். வணக்கம் ஆச்சி. வணக்கம். இப்போ இந்த ஊரில் 73ஆம் ஆண்டு பஞ்சத்து நேரத்தில் நீங்கள் எப்படி உங்களோட குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அந்த உணவுக்கெல்லாம் குழந்தை இல்லை, 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு பாபா இருந்துச்சு. நாங்கள் கஷ்டப்பட்டோம், சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப பஞ்சத்தில் ரொம்ப சீரழிஞ்சோம். அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பஞ்சம் தெளிஞ்சிச்சு. அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தோம்.
இப்போ அந்த பஞ்சத்தோட இப்போ தானுங்களே ரொம்ப மோசமாக இருக்குது. பஞ்சத்தில் சரி நல்லா சமாளித்து வந்தோம், சாப்பிட்டோம், நல்லா இருந்தோம். ஏதோ சோளம் கொடுத்தாங்க, இந்த கேப்ப மாவு கொடுத்தாங்க, முழு கேப்பை கொடுத்தாங்க. அதெல்லாம் அரைச்சி தான் நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம். சேமங்கிழங்குலாம் இந்த சீனி வாழைக்கிழங்குலாம் வச்சு சாப்பிடுவோம். கேப்பை அரைச்சி அதில் களி கிண்டி சுட்டு சாப்பிடுவோம். இந்த மற்றது அரிசி மாவு 1 கிலோ, அரிசி 1 கிலோ தான் கொடுப்பாங்க. மற்றபடி எதுவுமே எங்களுக்கு சரிமை செய்ய மாட்டாங்க. பஞ்சத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், உடுப்புக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ வர தாங்க கொஞ்சம் நாங்கள் முன்னேறி வந்தோம். 10 ரூபா கொண்டு போயிட்டு 1 மூட்டை சாமான் கொண்டு வருவாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லைங்களே. முந்தி எல்லாம் அந்த விளையத்துக்கு முட்டாயோ வடையோ போட்டு கொண்டு வருவாங்க. அந்த நேரம் இந்த பிள்ளைங்க எல்லாம் வாங்கிடுச்சு. பழையக்காரன் வருவான், எவனோ வருவான் அந்த காலத்தில். இப்போ தானுங்களே ஒருத்தனு வரதில்லை. அந்த காலத்தில் அப்படி ஒரு பஞ்சமாக இருந்தாலும் நல்லா செல்பமாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் அவட நிஜ மரத்தனங்களாக இருக்குது, நமக்கு ஒன்றுமே தெரியலை. அப்போ அதனால அவ்வளோ தான் எனக்கு இந்த முந்தி காலத்தில் நடந்தது. முந்தி நீங்கள் எஸ்டேட்டில் வேலை செஞ்சுருப்பீங்க தானேயாச்சு. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு சம்பளம் உங்களுடைய குறவுனால நல்ல சம்பளம் இருந்துச்சு. அப்போ வெள்ளைக்காரங்க இருந்தாங்க. வெள்ளைக்காரங்க நல்லா சலுகை செஞ்சாங்க. எவ்வளோ ஆளுங்களுக்கு உதவி செஞ்சாங்க. எவ்வளோ தோட்டத்தில் செல்பமாக இருந்துச்சு. தோட்டம்லாம் நல்ல செல்பமாக கொழுந்து இருந்துச்சு. இப்போ எல்லாம் காடு மண்டி கிடக்கு. இப்போ துறமாறு ஒன்றுமே கவனிக்கிறது இல்லை. இப்போ மந்தி உள்ள துறமாறு மாதிரி இல்லை. வெள்ளைக்காரங்க அப்படி செஞ்சாங்க. இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கூட 10% சம்பளம் கொடுத்தாங்க அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க. இப்போ மாதிரி உங்களுக்கு சம்பளம் அப்போ கூட இருந்துச்சா? குறைவு. அப்போ சம்பளம் குறைவாக இருந்தாலும் சாமா விலை குறைவு. இப்போ ரேட்டு போட்டு விலைவாசி கூட, அதனால சமாளிக்க முடியல. அதுதான் ஒன்று. இந்த காலத்து இளைஞர்கள் மறந்து போன ஒரு விளையாட்டு தான் கிட்டிப்புல். அதை இந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்களும் சிறுவர்களும் இன்னுமே தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு விளையாட்டை தான் இந்த சிறுவர்கள் நம்மளுக்காக இங்க விளையாடுறாங்க. நம்ம வாங்க அவங்களோட இணைந்து கொள்ளலாம். 5 பேர் இருக்கோம். யார் யார் இப்போ விளையாட போகிறோமோ அவங்களுக்கான இது போட போகிறேன் நான். அதை யாருக்கு என்னென்னு வருதோ அதை சண்டை போடாமல் அழகாக விளையாடுவோம். இது யாருக்கு? தர்த்தருக்கு. இது யாருக்கு? சுதுக்கு. இது யாருக்கு? செதுருக்கு. இது யாருக்கு? எனக்கு. இது உங்களுக்கு. சரி, நானும் 1வது. நீங்க 1வது. நீ 5வது. நான் 1வது. அண்ணன் Number 5. வணக்கம் அம்மாச்சி. வணக்கம். மாரி மகமாயி மணி சேசகரியே ஐ மகமாயி ஆத்தானே மறிமுட்டே கண்ணனுடு மறிமுட்டே கைதூனந்து நண்பாட ஒட்டே கம்போனே உமையாட்டிரு மகனே கட்டே தழையுந்த கங்காட்டிரு மகனே ஆயிரம் கண்ணுடைய அழகும் சுமரியரே மரியமேன் தன் கதையை மனமிகின்று நண்பாட. இப்போ இந்த ஆட்சி நம்மளுக்காக மாரியம்மன் தாலாட்டில் இருக்கிற சில வரிகள் பாடி காட்டினாங்க. நன்றி ஆச்சு, இந்த பாட்டு நம்மளுக்காக பாடினது. இது ஆட்டுக்கள், அப்புறம் இது அம்மி. இது ரெண்டுமே மலையகத்தில் ஆரம்ப காலத்தில் மக்களால் பாவிக்கப்பட்ட அவங்களுடைய தேவைகள் எல்லாத்துக்குமே நிவர்த்தி செய்கிறதுக்காக பாவிக்கப்பட்ட 2 பொருட்கள். இப்போ இது ரொம்பவுமே அரிதாகத்தான் இதை பாவிக்கிறாங்க எல்லார் வீடுகள்லையும். இப்போ இதோடைய பயன்கள் பாவனைகள் பற்றி நம்மளுக்கு சொல்லுவாங்க. உளுந்து ஊற வச்சு அரைச்சி கொள்வோமா, அரிசி அரைச்சி கொள்ளுவோம், அரிசி இடிப்போம்.
சம்பல் அது இது சரி கட்டிக்கொள்வோம், அதிலேயே சம்பல் செஞ்சுக்குவோம். அந்த மாதிரி வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் அதில் செஞ்சுக்கொள்வோம். இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இப்போ மொத்தமா ஒரு 780 வீடுகள் அன்னளவா அந்த அளவுக்கு வீடுகள் இருக்கும். மக்கள் தொகை ஒரு 2000த்துக்குள்ள இருப்பாங்க. குழந்தைகள், சிறுவர்கள் எல்லாருமே ஒரு இளைஞர்கள் இவங்க எல்லாருமே சேர்த்து ஒரு 1500 அந்த அளவுல இருப்பாங்க. இங்க இருக்கிற சிறுவர்கள் அப்புறம் இளைஞர்களுக்கு பாடசாலை இருக்குது. ஒரு ஆரம்ப பாடசாலை இருக்கு, அதே மாதிரி நடுநிலை பாடசாலையும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு குழந்தைகள் பராமரிப்பு நிலையம், குழந்தைகள் கல்விக்கான சிறுவர் ஆரம்ப பாடசாலைகள் இது எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த ஊரை நம்ம பார்க்குற நேரமே தெரியுது, இந்த ஊர்ல எப்படி தேயிலை சூழ்ந்து மரங்கள் எல்லாமே சூழ்ந்து ரொம்பவுமே இயற்கையான ஒரு ஊரா நம்மளுக்கு காணக்கூடியதா இருக்கு. இங்க இருக்கிற பெரும்பாலான குடியிருப்புகள் பாத்தீங்கன்னா லயம் அடிப்படையில தான் இருக்குது. இன்னுமே மக்கள் ரொம்பவுமே சந்தோஷமா ஒருத்தரோட ஒருத்தர் அந்யோன்யமா ரொம்பவுமே அன்போட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம டிக்கோ எஸ்டேட்டை ஆதாரமா வச்சு சுய தொழில் உணவு உற்பத்தி செஞ்சு சுய தொழில் செய்யற ஒருத்தவங்களை தான் நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அங்கிள். வணக்கம். இந்த சுய தொழில் செய்யறீங்க தானே நீங்க, இது உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கணும், இங்க வந்து இதை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? சுகம் இல்லாமல் வீட்டில் இருந்தோம். ஒரு 1.5 வருஷம் வீட்டில் சும்மாவே இருந்தனால அப்புறம் யோசித்தேன் ஏதாவது செய்யணுமே அப்படின்ட்டு. கூட பாரம் தூக்க எனக்கு கஷ்டமாக இருக்கனால இது எனக்கு லேசாக இருக்குன்னு பட்டுச்சு. அப்போ இப்படி செய்வோன்னு ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு. அப்போ வைஃப்கிட்ட சொன்னேன் இப்படி செய்வோம் அப்படின்ட்டு. அப்போ சரின்னு எனக்கு செய்கிறதுக்கு காசு கொடுத்தாங்க. செஞ்சு இப்போ 2 பேரும் தான் செய்கிறோம். முதல் ஸ்டார்ட். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள்லாம் விற்கிறீங்க? காலையில் உணவு இருக்குது, இட்லி இருக்குது, இடியப்பம், நூடுல்ஸ், ரொட்டி, தோசை, இது எல்லாமே 150 ரூபா தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து. மற்றது மதிய சாப்பாடு இருக்குது. மதிய சாப்பாடு ரைஸ் அண்ட் கறி இருக்குது, பிரியாணி இருக்குது. பிரியாணி தான் இங்கே மெயினாக போகுது. இப்போ வந்து இதுல விற்கிறது உங்களுக்கு வந்து இந்த விலையில விற்கிறீங்க, அப்போ அது உங்களுக்கு கட்டுப்படையா இருக்கா? கட்டுப்படியாக இருந்தால் ஏதோ வீட்டு செலவு கவர் பண்ணலாம். ஏன்னா பஸ்ஸில் வரவங்க லொரியில் அவங்க தான் முக்கியம் கூடுதலாக இங்கே வாங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு காசு கொடுக்குறாங்க 250 ரூபா 300 ரூபா தான் கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே விற்கணும். இதுக்கு மேலே நாங்கள் கூட விற்று ப்ராஃபிட் எடுக்க இயலாது. கூட விற்றா வாங்க மாட்டாங்க. இப்போ இந்த அங்கிள் சொன்ன மாதிரி அவங்க எப்படி தங்களோட வர்த்தகத்தை பெருக்கி வியாபாரம் செய்யறாங்களோ அவங்க சுயதொழில் தான் செய்யறாங்க. அதே மாதிரி இந்த ஹெட்டன் டிக்கோயா பிரதான வீதியிலையுமே இன்னும் சில கடைகளுமே இருக்கிறாங்க. இந்த கடைகளும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே குறைஞ்ச விலையில தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்து அதே மாதிரி தங்களுடைய சுயதொழிலை செய்யக்கூடிய மக்களா தான் இருக்கிறாங்க. இந்த ஊர் வந்து இதனாலே ரொம்ப பிரசித்தமான ஊரா இருக்குது. மீண்டும் ஒரு அழகான ஊரோட இன்னும் சில விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ற வரைக்கும் நான் அன்புடன் உங்கள் தர்ஷிகா.